சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் மதன், விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளிநாடு செல்வதற்காக அவருடைய பாஸ்போர்ட்டை தேடியிருக்கார். அப்போது அது காணாமல் போனதாக தெரிய வந்ததாகவும் அதன் காரணமாக தனக்கு இந்த புதிய பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று அவர் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் அவருக்கு எதிராக உள்ள அந்த குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. எனவே அந்த புதிய பாஸ்போர்ட் வழங்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை நிராகரித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கொண்டு விசாரணைக்கு வந்தது. சீமான் தரப்பில் ஆன வழக்கறிஞர் சங்கரை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணமாக மட்டுமே இந்த வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளதால் புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற வகையில் வாதம் எடுத்து வைத்தார். இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி புதிய பாஸ்போர்ட் வழங்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை மீண்டும் பரிசீலித்து 4 வாரங்களில் சீமானுக்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என தற்போது மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார். தேவா, நன்றி மதன்.